உண்மை என்பது வெளியில் தேட வேண்டிய ஒன்றல்ல, உங்களுக்குள் உணர வேண்டிய ஒன்று. நீங்கள் துன்பப்பட்டால் அது உங்களால் தான். நீங்கள் ஆனந்தமாக உணர்ந்தால் அதுவும் உங்களால் தான். உங்களின் நரகமும் சொர்க்கமும் நீங்களே. முற்றிலும் உடைந்திருக்கும்போது உங்களால் சிரிக்க முடிந்தால் அடுத்த முறை உங்களை உடைக்க எதுவும் இல்லை. உங்களின் உள்ளுணர்வை கேளுங்கள். அது உங்களுக்கு தொடர்ந்து குறிப்புகளை அளிக்கிறது. அது ஒரு அமைதியான மெல்லிய குரல். அது உங்களுக்கு சத்தமாக கேட்கவில்லை என்பது உண்மைதான். ஆனால் நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருந்தால் உங்கள் ஆழ்மனது காட்டும் உங்களுக்கான வழியை நீங்கள் உணரத் தொடங்குவீர்கள். தெரியாத ஒன்றுடன் ஏற்படும் காதலே தைரியம். உலகின் மிகப்பெரிய பயம் பிறர் என்ன நினைப்பார்கள் என்னும் பயமே. அந்த பயத்தை கடக்கும் தருணம் முதல் இனி நீங்கள் ஆடு அல்ல, சிங்கம். நீங்கள் எதையும் கற்க விரும்பினால் நம்பிக்கை கொள்ள கற்றுக்கொள்ளுங்கள், நுட்பங்களே அல்ல. நீங்கள் எதையும் அறிய விரும்பினால் தெய்வீகத்தை அறிந்து கொள்ளுங்கள், புனித நூல்களே அல்ல. நீங்கள் ஏதாவது ஆக விரும்பினால் நீங்களாகவே இருங்கள், உங்களின் ஈகோவாக அல்ல. தாமரை இலையில் நீர் போல வாழ்வில் எதிர்மறை தாக்கங்களை தொடவிடாதீர்கள். மனிதனின் முழு கண்ணோட்டமும் இங்கேயே இப்போதே என்றுதான் இருக்க வேண்டும். இது தவிர வேறொரு இடமும் நேரமும் எங்கும் என்றும் கிடையாது. ஆக்கப்பூர்வமாக இருங்கள். உங்கள் வாழ்க்கை ஒரு ஓவியமாக இருக்கட்டும், உங்கள் வாழ்க்கை ஒரு கவிதையாக இருக்கட்டும். உங்களை நீங்களே நேசியுங்கள், மதியுங்கள். எதற்காகவும் அதை சமரசம் செய்து கொள்ளாதீர்கள். அதன் பிறகு தானாகவே எவ்வளவு வளர்ச்சி அடைகிறீர்கள் என்பதை கண்டு நீங்களே ஆச்சரியப்படுவீர்கள். அன்பில் தேவைகள் இல்லை, ஆசைகள் இல்லை, எதிர்பார்ப்புகள் இல்லை. அன்பில் அன்பு மட்டுமே உள்ளது. அப்படிப்பட்ட அன்பில்தான் மகிழ்ச்சி பொங்கும். நன்மை தீமை, கசப்பு இனிப்பு, இருள் ஒளி, கோடை குளிர் என எல்லா வழிகளிலும் வாழ்க்கையை அனுபவியுங்கள். எல்லாவற்றிலும் இரு பக்கத்தையும் அனுபவியுங்கள். அனுபவத்தைக் கண்டு பயப்படாதீர்கள், ஏனெனில் நிறைய அனுபவங்களுடன் மேலும் மேன்மையடைவீர்கள். பிறந்த பிறகு கடவுளிடம் மீண்டும் இணைவதற்கான இந்த நீண்ட கடினமான பயணத்தில்தான் அனைத்து அழகும், கவிதைகளும், மதிக்கத்தக்கதும் குறிப்பிடத்தக்கதுமான அனைத்தும் உள்ளன. வாழ்க்கை என்பது ஓய்வுக்கும் இயக்கத்திற்கும் இடையிலான சமநிலை. தூய்மையான அன்பின் வெளிப்பாடு நட்பு. நன்றி, வணக்கம்.